ஸோ இதுதான் பீஸ்ட் தம்பி சீசன் 3யோட ஸ்பான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே பயங்கர காலியாக வெறிச்சோடி போய் கிடந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய இடத்துல பில்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்தீங்கன்னா ஒரு பில்டு காம்படிஷன் தான் நடத்த போகிறேன். ஸோ இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹார்ட்ஸ் வந்து தான் நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ வேறு என்ன, நான் 5 ஹார்ட்ஸை லூஸ் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க தயாராக இருக்கீங்க. ஸோ வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா புது பிளேயர். அங்க போயிட்டு கொடுங்க ப்ரோ, முன்னாடி போயிட்டு கொடுங்க. புது பிளேயர் தான் டைமண்ட் ஆர்மர் குத்துறாரு, பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சர்வர்ல விளையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு என்ன பொருள்னா, நீங்க எல்லாம் ஏன் என்ன டைமண்ட் ஆர்மருக்கு மாறல? டைமண்ட் ஆர்மருக்கு மாறியாச்சு ப்ரோ. என்சாம போட்டு தான் சுத்தலாம்னு இருக்கோம். எல்லாம் அது பிரேக் ஆயிரும். ஓகே ஓகே, என் ஸ்பீச் முடிஞ்சு. இந்த இடத்துல வந்து நீங்கலாம் டைமண்ட் ஆர்மர் சுத்துறீங்க, அதான் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஸோ இப்போ இந்த மீட்டிங்கோட மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் இனிமேல் பில்டு கட்டலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு பில்டு காம்படிஷன் தான் நடத்த போகிறோம். ஸோ இந்த பில்டு காம்படிஷனுக்கு வந்து உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஒரு டீமே சேர்ந்து கூட மொத்தமாக நீங்கள் பில்டு பண்ணலாம், இல்லைனா நீங்கள் தனியாக கூட அந்த பில்டு பண்ணலாம். ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 4 ஹார்ட்ஸ் தரப்படும். ப்ரோ இங்க ஸ்பான்ல வீடு கட்டிக்கலாமா ப்ரோ? நம்ம பேஸ்ல எங்க வேணா கட்டிக்கலாம். இல்ல ஸ்பான்ல கட்டணும். ஸ்பான்ல தான் கட்டணும். பக்கத்துல எங்க கட்டி விடணுமா ப்ரோ? ஆமா பக்கத்துல தான் ப்ரோ. ஸ்பான் அழகா இருக்கறதுனால. இப்போ இது வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, என்ன ப்ரோ பண்ணுவீங்க? உடைக்க மாட்டாங்க. அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இனிமே இங்க ஸ்பான் இருக்குது யாரும் உடைக்க கூடாதுன்னு. உடைச்சா ஃபைன். ஆமா ஆமா, நீங்க இங்கே இனிமே மெயின் பேஸ் கூட கேட்டிக்கலாம். இங்க யாராச்சும் உடைச்சாங்க திருடினாங்கன்னா அது கண்டிப்பா ஃபைன் தரப்படும். ஸோ உங்களுக்கு என்ன 2 நாள் டைம் இருக்கு. வெனஸ்டே சாயங்காலம் வந்து அவங்க பில்ஸ் எல்லாம் ரேட்டிங் பண்ண வருவோம். ஸோ பி ரெடி, பி கேர்ஃபுல். இந்த பில்டு காம்படிஷன் இப்போ ஆரம்பிக்குது. பை பை. 2 நாள் கழித்து. சரி, 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன பில்டு காம்படிஷனோட டேட் இன்னையோட முடியுது. ஸோ இந்த பில்டெல்லாம் ரேட் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அவரை நான் ஸ்டேஜுக்கு அன்புடன் கூப்பிடுறேன். சீக்கிரம் வாயா. என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னையும் ஒரு சீஃப் கெஸ்டா மதிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. வேற யூடியூபரை பார்த்தேன் ப்ரோ, அவருக்கு டேட்ஸ் கிடைக்கலன்னு உங்களுக்கு கூப்பிட்டுட்டோம். அதை மறந்துருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்து ப்ரோ. சரி இப்போ கெஸ்டா போன அசெம்பிளில விளையாடிட்டு இருந்தீங்க பிளேயரா, இப்போ வந்து ஒரு கெஸ்டா வந்திருக்கீங்க. என்ன ஃபீலிங், என்ன நினைக்கிறீங்க? பெருசா ஒன்னும் நினைக்கல. இத்தனை பேர் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஆமா, எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ் தான். ஓ மை காட், போலீஸ் கார். சரி கைஸ், நம்ம வந்து இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல இவருக்கு பிங் ஏறி இவர் லெஃப்ட் ஹேண்ட் ரஷ் பில்ட் காம்படிஷன் ரேட்டிங் நான் ஸ்பீச் கொடுக்கணும். சீக்கிரம் கொடுத்து முடி. அப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மயோன் ப்ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு. பார்ப்போம், எங்கள் டீமும் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. எல்லாரோட பேஸுமே சூப்பராக இருக்கு. குறிப்பாக டவுசர் பாயோடதும் நல்லா தான் இருக்கு. அதை பார்த்தா எனக்கே எங்கள் டீம் வின் பண்ணுமான்னு தெரியல. நான் ஒன்று கேட்டிருக்கேன், கன்றாவியா இருக்கு. பட் கஷ்டப்பட்டு தான் கேட்டேன். ஓகே, எல்லாரும் வந்து எஃபர்ட் போட்டு தான் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. வாங்க கைஸ் போயிடலாம். ஐயோ, ஓ மை காட், மைக்கா போடுங்க. அவன்கிட்ட இருந்து ரொம்ப பேசுறான். சீஃப் கெஸ்டுக்கு சாப்பாடு கொடுறான். இது வந்து மயோன் ப்ரோட பேஸ். அவர் வந்து அவரோட போனுக்கு லேக் அடிக்கிறது காரணத்தினால அவரால் உள்ள வர முடியல. ஸோ பில்ட எல்லாருமே வந்து சுத்தி பாத்துக்கோங்க. பில்டு எல்லாருமே சுத்தி பாருங்க. லாஸ்ட்டா வந்து உங்களோட ரேட்டிங் கொடுங்க. நல்ல டீடைலிங்கா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரு நிறைய டீடைல் பண்ணிருக்காரு ப்ரோ. அவரு நல்லா இந்த பில்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீடைலிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, சீக்கிரம் வாயா, எங்க வாங்க எல்லாருமே இந்த பில்ட் ரேட் பண்ணணும். ஒருத்தன் கம்மி பட்டாலுமே மத்த அடுத்தவங்களோட பில்ட் ரேட் ஆகாது.
செம்மையா சரி இருக்குயா. எல்லாருமே பில்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட நீங்க இதுக்கு வந்து 10க்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பீங்களோ போடுங்க. நான் வந்து 10க்கு இதுக்கு வந்து 8.5 கொடுப்பேன். 8.5 வேண்டாம் வேண்டாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இவரோட ரேட்டிங் எல்லாருமே நான் கவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்த ரேட்டிங் வாங்கலாம். அடுத்து தேவாவோட பில்டு. இது கூட்டிட்டு போய் எல்லாரும் பாத்துக்கோங்க. யாராச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. அது என்ன ஸ்பைடி ப்ரோ, உங்களுக்கு என்ன கமாண்ட் இவர் மயான் ப்ரோட பேஸ் பத்தி? அது வந்து செம டீடைலிங்கா இருக்கியா. அதுல கிரெயின் ஸ்டோன் தான் டிசைன் எடுத்துக்காட்டுல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னையா பண்றீங்க எல்லாரும்? ஒன்னா தூங்க போறோமா? நான் பின்னாடி வந்தேன். நான் பின்னாடி வந்தேன். சரி வாங்க, எல்லாரும் பாத்துட்டீங்கன்னா கீழே வந்துருங்க. இப்போ நான் தேவாவோடது போடுங்க எல்லாரும். 9.5 கொடுக்குறேன் ப்ரோ. என்ன 5 போட்டுட்டு இருக்க? இந்த கேண்டில் எப்படி என்னோட பில்டுக்கு 10 கொடுக்கலான்னு இருந்தேன். இதுக்கு 8 ப்ரோ. எல்லாம் 8. எல்லாம் சாட்ல போட்டுருங்க, வசதியா இருக்கும். அப்புறம் எல்லாருமே இவரோட பில்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த பில்டு ஆக்சுவலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என்ன குறைனா இது ரொம்ப பிங்கா இருக்கு. அதேதான். அப்புறமா இந்த கேண்டில் எப்படி பறக்குது என்னது அது வந்து ராத்திரி வந்து எரியும் ப்ரோ, அந்த இதுக்காக பண்ணாங்க. ஆனா ராத்திரி ஆனதான் அந்த அழகு நீங்க பார்க்க முடியும். முதல்ல அந்த ஃபயர் எஸ்பெக்ட் ஸ்பாட் அடிச்சுடுங்க. நான் தேவோட பேஸ்க்கு எவ்வளவு ரேட்டிங் தர விரும்புறேன்னா ஒரு 8 ப்ரோ. நல்ல ரேட்டிங் தான். இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப பிங்க் ஆயிட்டு. இல்ல நான் கண்டிப்பா 9.5 எனக்கும் தோணுது. அது வந்து கொஞ்சம் டார்க் ஓக்கு அதே மாதிரி வச்சு பண்ணிருக்கலாம் இவர் பண்ண மாதிரி. அடுத்து வாங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல கொஞ்சம் டார்க் ஓக் ஆட் பண்ணுங்க, செம்மையா தெரியும். மிஸ்டர் ஜட்டி பாய் என்கிற ட்ரவுசர் பாயோட பேஸுக்கு வாங்க. இதுக்கு நான் ரவுண்டா 10 தருவேன். நானும் 10. இதுக்கு ஆக்சுவலி நான் 10 தருவேன். பட் நான் இதோட ஏதோ லைட்டா கொஞ்சம் எனக்கு டார்க்கோட பேஸ போயிட்டு பாருங்க. அந்த மாதிரி பேஸ் நான் 10 தருவேன். இதுக்கு நான் வந்து டார்க் எனக்கு கெட்டல ப்ரோ. டார்க் கெட்டது அப்புறம் வந்து பாருங்க, அது இதோட பெருசா இருக்கும். தேவாவும் ஏதோ ப்ராஜெக்ட் பண்றாருன்னு ஒரு 1009 ஸ்டிப் ரூட் கேக்குதாங்க. 1009 நான் எங்க போறேன். இந்த பில்ட பாத்துக்கோங்க, அப்புறம் எல்லாரும் சாட்ல போடுங்க. ஜட்டி பாயோட பேஸ் எனக்கு ஆக்சுவலாவே இந்த இடத்துலயே ரொம்ப அழகான வீடு. அப்புறம் நல்ல டீடைலிங் இருக்கோ இல்லையோ உள்ள அழகா இருக்கு. ஜட்டி பாய் எனக்கு ஒரே ஒரு டவுட். என்னன்னு கேளு, சொல்லு. அவன் வீட்டுல தான் இருக்கான். வீட்டுக்குள்ள காபு என்ன பண்ணுது? ஸ்பைடி ப்ரோ சீஃப் கெஸ்டா வரேன்னு அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிட்டியா? அதான். அடுத்து வந்து எஸ்பிபி என்னோடது நைட்டு டேட் பண்ணுங்க. என்னோடத இப்போ வந்து எஸ்பிபி போயிரும். அந்த ஸ்டாச்சு அது பில்டா பண்ண ப்ரோ. சரி மேல யாரும் எட்டி பார்க்க. அங்க வருங்க, தேவ 0 போட்டான் பில்டுக்கு. தேவானா சொல்லியடா இருக்கு. இல்ல ப்ரோ ஒண்ணும் கேட்கலன்னாரு. ஆனா சர்வர்ஸ் இது லாக் ஃப்ரீயா இருக்கியா? ஸோ நீங்களும் பீஸ்ட் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஒரு சர்வர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து அட்ரனோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் அட்ரனோஸ் எந்த மாதிரி லேக் அடிக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேக்கில் விளையாடாமல் இருக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய ஹோஸ்டிங் தான் கோர்பைட் ஹோஸ்டிங். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் ப்ரீமியம் இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அவங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் போய் செக் பண்ணிக்கலாம். அவங்களோட டிஸ்கார்ட் சர்வர் அண்ட் அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போவே வந்து அவங்களோட சர்வரை போய்ட்டு கிரியேட் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க, எஸ்பிபியோட ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி குதிரை ஸ்டேபிளுக்கு வாங்க எல்லாரும். அப்புறம் இந்த ஆட்டு பண்ணை அந்த மாட்டு பண்ணையை கட்டின எஸ்பிபியுமே இன்னைக்கு வர முடியல, எங்கேயும் ஓடிட்டாங்க. ப்ரோ இங்க குளிக்கலாம் ப்ரோ. பாத்ரூம் வச்சிருக்காரு. பாத்துட்டபியா பாத்துட்டபியா அவ்வளவுதான். 2 பேரும் மாட்டினீங்க. 2 பேரும் ஒன்னா குளிச்சிட்டு இருக்கீங்க, மாட்டிக்கிட்டீங்க.
மாட்டிக்கிட்டே போட்டோ எடுத்தாச்சு. ப்ரோ என்ன முடிஞ்ச நான் எங்க இருக்கேன்னு பாருங்க. அங்க பாருங்க ஒருத்தன் தண்ணியிலே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாருங்க இத பாருங்க போதி தர்மனை பாருங்க போதி தர்மனை பாருங்க. பண்றேன் எல்லாம் மணி என் அடிக்க சக்தி மணி வச்சு அடிக்க. அவங்களோட தண்ணி ரேட்டிங் வெளில போகாத தாங்க. மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் அவங்களோட ரேட்டிங் தாங்க. என்னது 6 டார்க் வெக்கமா எட்டியா எட்டி. இல்ல 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 ஹானஸ்ட் இதுதான். ஏன்னா மத்தவங்க பில்டு கம்பேர் பண்ணா இது வந்து அவ்வளவா இல்ல. ஐயோ என்னக்கெல்லாம் வந்து ராத்திரி முட்டைதான் தெரியும். தூங்காதீங்க தூங்காதீங்க தூங்காதீங்க. தூங்காத 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 எவன் தூங்கினாலும் செல்ஃபி. யாரும் தூங்காதீங்க தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்க. யாராச்சும் மாப்ஸ் இருந்தா அடிச்சிருங்க. எல்லாரும் அவங்களோட ரேட்டிங் சீக்கிரம் போடுங்க. சேஃபா இருந்துக்கோங்க. எனக்கு அது ஆனா நான் ரியாலிட்டியா நான் நிஜமா சொல்றேன். எனக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஏதோ லாவா ஊத்தி விட்டு தண்ணி ஊத்தணும் போல. ஐயோ 5 வச்சுக்கலாமா பேசாம? ரவுண்டா 5 வச்சுக்கலாம். 4 நல்லா இருக்காது. சோ இப்போதைக்கு வந்தா தேவ ப்ரோ ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். ரிலீஸ் பைடி கையால ஹார்ட்டோட ப்ரைஸ் வாங்குறதுக்கு. எங்க இருக்காரு கேமராமேன் இங்க. மிஸ்டர் தேவா வேற ஆர் யூ? சீக்கிரம் வாங்க. யோ தேவா நீ உட்கார கூடாதியா அங்க போயா? நீதான் ஜெயிச்சிருக்க வாயா. அவர் ஜெயிச்சாரான்னு அவராலையும் நம்ப முடியல. அப்ப நான் சாப்பிட்டுருவேன் இதை. வாபுரம் என்ன ப்ரோ தயங்கிட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ரோ? லெஜெண்ட் கையால அவார்டு வாங்க. அவர் பொறுமையா அப்படியே மாஸ் சென்டர் கொடுக்குறான். பைடி ப்ரோ என்ன ரஜினி மூடு போல இருக்கு. அவ்வளவுதான் தேவாதான் இனிமேல் தேவாதான். போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன பண்றீங்க? போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கு. சரி வாங்க எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க. அன்னைக்கு எடுத்த போட்டோ எனக்கு ரீக்ரியேட் பண்ணலாம். நல்லா பாயசம் நீங்க அடிக்காதீங்க சும்மா இருடா. அச்சாபடி இரு 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 அச்சாபடி இரு இரு அடிக்காத அடிக்காத. நன்றி 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 நன்றி. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா வந்தால் இவ்வளோ நாள் ஏதோ வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நடனா சம்மந்தமேலாம் பில்டிங் காம்படிஷன் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அசம்பிள் வந்தால் ஸ்பான் எந்த பில்டுமே இல்லை. ஸோ பில்டு பண்ணுறதுக்கு வந்தால் பில்டு பண்ணுறது பயப்படுறாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் அசம்பிள் எல்லோரும் உடச்சிருவாங்கட்டுன்னு. ஸோ அதனால தான் எண்டு வர வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக விளையாடலாம். யாரும் இப்போதைக்கு அடிச்சுக்க வேண்டாம். ஸோ அதனால் வந்தால் ஸ்பானில் பில்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பில்டு காம்படிஷன் நடத்தினோம். ஸோ எங்களுக்கு வந்தால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இது பண்ண மோஸ்ட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க மோஸ்ட்டில் ஜாலியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோவோட அவுட்லுக்கே எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பிடிக்கல. இந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கு தெரியல. சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பை பை.